ஊருக்கு அவல் பொறி அஞ்சரப்பெட்டு. நான் இப்ப ஆட்டோல வந்து இறங்கி இருக்கிறது பாண்டிச்சேரியிலே ஒரு முக்கியமான சாலையான அண்ணா சாலைங்க. இந்த அண்ணா சாலையில தான் நாம இப்ப போற அபிராமி ரெசிடென்சி அமைஞ்சிருக்கு. இந்த அபிராமி ரெசிடென்சி ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஷஸ் பண்ணி பாண்டிச்சேரியை அசத்திட்டு இருக்கிறதா நமக்கு நியூஸ் வந்துச்சு. விட்டுருவோமா? உடனே போய் என்னென்ன ஸ்பெஷல் டிஷஸ் இருக்குன்னு கேட்கறதுக்கு நான் தயாராயிட்டேன். என் கூட வரதுக்கு நீங்களும் தயாரா தான் இருப்பீங்க. வாங்க. ஓகே, நம்ம இப்போ அபிராமி ரெசிடென்சி ஹோட்டலுக்குள்ள வந்தாச்சு. ஹோட்டலுக்குள்ள வந்தோடனே அட்மாஸ்பியரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹோம்லியா இருக்கு. ஏதோ ஒரு பெரிய குடும்பத்துல ஒரு வீட்டுக்குள்ளார வந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கு. இந்த ஹோட்டலை பத்தின சாலியன் ஃபீச்சர்ஸ் இன்னும் நம்மளுக்கு தெளிவா சொல்றதுக்கு ஒருத்தர் வராரு. ஹலோ சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். நான் ராஜ்கமல், ஜி தமிழ் தொலைக்காட்சியில இருந்து அஞ்சரப்பெட்டி அப்படிங்கிற நிகழ்ச்சிக்காக வந்திருக்கேன். உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் தனிகாசன் சார். நான் வந்து இந்த ஹோட்டலுடைய ஒன் ஆஃப் த பார்ட்னர். ஓகே. நாங்கள் வந்து இந்த அபிராமி ரெசிடென்சி ஹோட்டலில் கடந்த 2008ஆம் வருஷம் நானும் எங்கள் பிரதரும் சேர்ந்து ஆரம்பித்தோம். நாங்கள் இந்த அபிராமி ரெசிடென்சியில் வந்து ஒரு 40 நல்ல வெல் ஃபர்னிஷ்டு ரூம்ஸ் வச்சுருக்கிறோம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு. நல்ல ஒரு பேங்கட் ஹால், கம்பெனி மீட்டிங்ஸ், நம்ம சோஷியல் கெட் டுகெதர்ஸ் அப்ராக்சிமேட்லி ஒரு 175லேருந்து 200 பேக்ஸ் உட்காந்து ஒரு ஏசி பேங்கட் ஹால் வச்சுருக்கிறோம். அதை அக்கம்பெனி வித் டைனிங் ஹால். அதில் வந்து நம்ம தேவையான அவங்களுக்கு தேவையான கெஸ்ட்டுக்கு தேவையான டைப்பில் மெனு, எதில் அவங்களுக்கு கேட்குற டைப் சர்வீஸ், லீப் சர்வீஸோ பஃபேவோ அவங்க என்ன மாதிரியான டைப்பில் சர்வீஸ்லாம் கேட்குறாங்களோ அந்த சர்வீஸ் கொடுக்குறவங்க ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அபிராமி ரெசிடென்சியுடைய மதுரை மல்டிகிச்சன் வெஜ் டைனிங் இருக்குது. ஓகே, அந்த மேட்டருக்கு வரும். ஏன்னா அந்த சாப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்து அபிராமின்னு ஒரு வார்த்தை சொன்னோடனே நீங்க எனக்கு ரொம்ப தெளிவா ரொம்ப ரொம்ப அழகா அப்படி மேலேருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்க. இப்போ டைனிங்க்கு வந்துட்டீங்க. இந்த ரெஸ்டாரண்டோட பேர் என்ன சொன்னீங்க? இது வந்து மதுரம் மல்டிகிச்சன் வெஜ் டைனிங். மதுரம் ரொம்ப அருமையான ஒரு பேர். மதுரம்ல என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் ஸ்பெஷல் சார்? அனைத்து விதமான வெஜிடேரியன் ஃபுட்டும் கொடுக்குறோம் நாங்கள். அதில் வந்து ஸ்பெஷல்ன்றது கிடையாது, எல்லாமே ஸ்பெஷல் தான். ஓகே. பட் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுடைய ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே யாருமே பண்ணாத அளவுக்கு ஒரு ஒயிட் ஸ்ப்ரெட் வெஜிடேரியன் பஃபே கொடுக்குறோம். வீக்கெண்ட்ஸில் சாட்டர்டே சண்டேவில் ஒரு ஃபுல் கோர்ஸ் ஆஃப் இது இருக்குது, அது மாதிரி கொடுக்குறோம். ஜென்ரலா பஃபேஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதை நீங்க ஹைலைட் பண்ணி சொல்றது அதுல என்னென்ன இருக்கும்? இல்ல பஃபேன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் ஃப்ரம் ஸ்டார்டர்ல இருந்து சூப்ல இருந்து 2 டைப்ஸ் ஆஃப் சூப் கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து ஒரு 3-4 டைப் ஆஃப் சாலட்ஸ் கொடுக்குறோம். அப்புறம் ஒரு 2-3 வெரைட்டி ஆஃப் ஸ்டார்டர்ஸ் கொடுக்குறோம். மெயின் கோர்ஸ் போயிட்டீங்கன்னா நம்ம இந்தியன் பிரெட், நான், ரொட்டி, அதுக்கான சப்ஜிஸ் ஒரு 3 டைப் ஆஃப் சப்ஜி கொடுக்குறோம். நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ரைஸ் டைப் 2 கொடுக்குறோம். அந்த பிரியாணி அந்த மாதிரியான டைப் ஃபுட் கொடுக்குறோம். அது கூட வந்து நம்ம சாம்பார் ரைஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர் ரைஸ், ப்ளஸ் வந்து நம்மளுடைய கர்ட் ரைஸ், ஸ்பெஷல் கர்ட் ரைஸ், தென் வந்து டெசர்ட்ஸ் கொடுக்குறோம். ஃப்ரூட் சாலட், 2 டைப் ஆஃப் ஐஸ்கிரீம், ஒரு இந்தியன் ஸ்வீட்ஸ், அப்புறம் நார்மல் ட்ரெடிஷனல் ஸ்வீட்ஸ். சமயத்தில் காரைக்குடி ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் பண்ணுறதுலாம் கூட நாங்கள் செப்ஸ் வச்சுருக்கோம். இது இல்லாமல் அந்தந்த ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி இப்போ பொங்கலா அந்த பொங்கல் ஓரியன்ட், அந்த மாதிரி தீபாவளியா அந்த தீபாவளி ஸ்பெஷல் அந்த மாதிரியான இது கொடுப்போம். நார்மலாகவே நாங்கள் எங்களுடைய கெஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஒயிட் ஸ்ப்ரெட் காம்ப்ளிமெண்ட்ரி வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து பார்த்தீங்கன்னா தந்தூரி கொடுக்குறோம். நம்மளுடைய நார்மல் இட்லி, தோசை கொடுக்குறோம். எங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தோசை மேலே அந்த இட்லி மேலே கண்டக்ட் பண்ணிக்கிறோம். மேலே வச்சு சம்மர் ஹாலிடேஸ்ல மேல சொல்லுங்க. சம்மர் டைம்ல தோசை மேலான்னு ஒரு 60 வெரைட்டிஸ் ஆஃப் தோசை போட்டு ஒரு மேலா கண்டக்ட் பண்ணோம். மோர் தென் 75 வெரைட்டிஸ் ஆஃப் இட்லி போட்டோம். அது இது வரைக்கும் யாருமே இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி சர்ச்சத்தில் கேள்விப்படாத ஒன்று. ஹோட்டலியர்ஸே வந்து எப்படி இவ்வளோ வெரைட்டி ஆஃப் இட்லிஸ் உங்களால் ரெடி பண்ண முடிஞ்சதுனாங்க. பட் அது எங்களுடைய கிச்சன் டீம்னுடைய நல்ல சப்போர்ட் ப்ளஸ் செஃப்னுடைய ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட்னால வந்த ஒரு இது. அந்த தோசாஸ்ல என்னென்னலாம் வெரைட்டிஸ் போட்டீங்க? தோசாஸ்ல நாங்கள் வந்து நிறைய ஹெட் ஆஃப் இதில் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹெர்பல் தோசான்னு போட்டு இதெல்லாம் வந்து ஜனங்களுக்கு வந்து சப்போஸ் சாப்பிட்றவங்களுக்கு வந்து முடக்கத்தான் தோசை, இந்த மாதிரியான சில மின்ட் தோசை அந்த மாதிரிலாம் போட்டோம். பசங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த பீஸா தோசை, ஐஸ்கிரீம் தோசை, இந்த மாதிரி சாக்லேட் தோசை, பூஸ்ட் தோசை அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கோம். சில்ட்ரன்ஸ் அது கிட்ஸ் ஸ்பெஷல்னு ஒரு தோசை போட்டோம். நார்மல் நம்மளுடைய வீட்டில் அந்த பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராகி தோசை இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ யாரும் வீடுங்களை செய்யறது அந்த மாதிரியான தோசை வெரைட்டிஸ் கொடுத்தோம். இப்போ இந்த தோசாவை பற்றி பேசிட்டு வரும்போது இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பீஸா தோசையே நாங்கள் கொடுத்துருக்குறோம். அது இது வரைக்கும் யாரும் தோசை வெரைட்டியில் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப பீஸாவில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அது ஒரு வெஜிடேரியன் தோசையில் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் ஒரு புதுசாக ஒரு மெனு கிரியேட் பண்ணி பீஸா தோசைன்ற ஒன்றையும் கொடுத்துருக்கோம். அதுவும் மக்கள்கிட்ட ரொம்ப வரவேற்பு பெற்றிருக்கிற ஒரு ஐட்டம். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னோன்னே எனக்கே ஒரு மூட் ஆயிடுச்சு. இப்போ நானும் ஒரு யங்ஸ்டர், எனக்காக ஒரே ஒரு பிஸா தோசை ஒன்று நீங்கள் ஆர்டர் பண்ணிருக்கேன் சார். தாராளமாக சார்.
அபிராமி ரெசிடென்சியை பத்தி நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க. பாண்டிச்சேரியில் இருக்கிற மற்ற ஹோட்டல்களுக்கு அபிராமி ரெசிடென்சி எந்த விதத்துல ஒரு போட்டியா இருக்கு? பொதுவாகவே யாருமே வந்து எங்களுடைய கேட்டகரியில் வந்து இந்த காம்ப்ளிமெண்ட்ரி பஃபே பிரேக்ஃபாஸ்ட்ன்றத முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணது, எங்களுடைய பட்ஜெட் ஹோட்டலில் காம்ப்ளிமெண்ட்ரி பஃபே பிரேக்ஃபாஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது நாங்கள் தான். ஓகே. அதே நேரத்தில் வந்து வீக்கெண்டில் பஃபேஸ் வந்து ரெகுலராக ரன் பண்ணுற ஹோட்டல் நாங்கள் தான். சேம் டைம் வந்து எங்களுது வந்து ஒரு 2 ஸ்டார் கேட்டகரி ஹோட்டல். ஆனால் ஒரு 3 ஸ்டார் 4 ஸ்டார் ஹோட்டல் ரூம்ஸில் என்ன ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்களுக்கு இருக்குது அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி நாங்கள் ரூம் கொடுக்குறோம். அந்த பட்ஜெட் கேட்டகரியில் நல்ல ஒரு அகாமடேஷன் கொடுக்கணுன்றது கொடுக்குறோம். அதுக்கு நல்ல எங்களுடைய கெஸ்ட்டுக்கிட்டே நல்ல அப்ரிசியேஷன் இருந்து அதனால எங்களுடைய பிஸ்னஸ் க்ரோத் நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. ஓகே. பிஸா தோசை பக்கம் கண்டு போறதுக்குள்ள சைட் டிஷ்ஷே பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 சைட் டிஷ் இருக்கு. சாதாரணமாகவே எங்களோட ஹோட்டலில் வந்து சைட் டிஷ் எல்லாமே சாதாரண 5 இல்லை 6 சைட் டிஷ். சைட் டிஷ்ஷை பத்திலாம் சொல்லுங்க. இதெல்லாம் என்னென்ன? இதெல்லாம் இது வந்து உங்களுக்கு வந்து புதினா சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார். ஓகே. இது ரெகுலர். இது கார சட்னி. ஓகே. அது கூட வந்து மிளகாய் பொடி. ஓகே. இந்த பிஸா தோசை இது எப்படி பண்றீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நார்மல் ஊத்தப்பம் இருக்குதுங்களா, அந்த ஊத்தப்பத்தை வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து டொமேட்டோ கான்கஸ் பேஸ்ட் ஒன்று இருக்குது. அது வந்து டொமேட்டோ கான்கஸ் பேஸ்ட் அதை அப்ளை பண்ணிப்பாங்க. அப்ளை பண்ண பிறகு நம்ம ஸ்லைஸ் டொமேட்டோ அப்புறம் ஜூலியன் கட் பேபி கார்ன் சொல்லுவாங்க. பேபி கார்னை ஒரு மாதிரி லீனியரா கட் பண்ணி அதை வந்து நம்ம அது மேல டாப்பிங் வச்சுருக்கோம். அடிஷ்னலாக வந்து நமக்கு கேப்சிகம்ஸ், என்ன கலர்டு கேப்சிகம், இப்போ ரெட், எல்லோ, க்ரீன் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அதை வந்து நமக்கு என்ன டாப்பிங் சொன்னாலும் போடலாம். இந்த பீஸா நாங்கள் நிறைய வெரைட்டி ஆஃப் பீஸா தோசை கொடுக்குறோம். டாப்பிங் சொல்லுது இந்த பீஸா வந்து உங்களுக்கு கேப்சிகம் ப்ளஸ் மஷ்ரூம் டாப்பிங் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. இது ஃபைனலாக என்னன்னா நம்ம வந்து நல்லா கிரேடட் மொசரல்லா சீஸ் இருக்கு இல்லைங்களா, அதை பண்ணி அதை வந்து அது மேலே நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஃபியூ மினிட்ஸ்மே ஒரு 3 to 5 மினிட்ஸ் அது அவங்க கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி அதை பேக் பண்ணணும். பேக் பண்ண பிறகு அந்த சீஸ் நல்லா அழகாக ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு நார்மல் ஒரிஜினல் பீஸாவில் எப்படி உங்களுக்கு ஒரு லேயர் கிடைக்குதோ அதே மாதிரி இதில் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு வந்து நம்ம சவுத் இந்தியன் தோசையில் பீஸா கிடைக்கும். ஓகே சார். இந்த பிஸா தோசையை பற்றி நீங்கள் சொன்ன சாப்பிட்டே ஆகணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இந்த பிஸா தோசைக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணுற ரேட் என்ன சார்? இதுக்கு வந்து நாங்கள் வந்து 55 rupees சார்ஜ் பண்ணுறோம். ஓகே சார். கண்டிப்பாக நான் அதை சாப்பிட்டு பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி அபிராமி ரெசிடென்சி இப்போ இருக்கிறத விட இந்த 3 வருடங்கள் 4 வருடங்கள் கண்ட வளர்ச்சியை விட இன்னும் நிறைய பெருசா வளரணுங்கிறதுக்கு ஜீ தமிழ் தொலைக்காட்சி சார்பாகவும் எங்க அஞ்சலப்பட்டி குழுவினர் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி சார். உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே சார், சொன்ன அந்த பிஸா தோசையை சாப்பிட்டு பார்த்துருவோமா? பிஸா தோசை சூப்பரா இருக்குங்க. இது ஒரு டிஃப்ரெண்டான காம்பினேஷன் தான். நான் சொன்ன மாதிரி பிஸாங்கிறது வேற ஏரியா, தோசைங்கிறது வேற ஏரியா. அது ரெண்டும் கம்பைன் பண்ணி அது கூட எவ்வளவு ஐட்டம் சேர்த்திருக்காங்க பாருங்க. மஷ்ரூம், ஆனியன், கேப்சிகமா இருக்கட்டும், பேபி கார்ன், அதுக்கப்புறம் சீஸ், இந்த பக்கம் சைட்ல வந்து குக்கும்பர், இது எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்து அதெல்லாம் விட ரொம்ப ஸ்பெஷல் அட்ராக்ஷனா ஒரு 5 விதமான சைட் டிஷ். அதுக்கு அந்த 5 விதமான சைட் டிஷ் கூட ஒரு சைட் டிஷ் கூட சாப்பிடும் போதும் அது கண்டிப்பா ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கு. அதெல்லாம் விட தோசை சாப்பிடும் போது அது மாவா இல்ல மேல இருக்க அந்த சீஸ் லேயரா அப்படிங்கறத கூட நம்மளால பிரிச்சு பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ரெண்டு சேர்த்து ஒன்னா மர்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் விட மேல போட்டிருக்க இந்த டாப்பிங்ஸை பத்தி சொல்லாம இருக்க முடியாது. ஏன்னா பிஸாக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த டாப்பிங்ஸ் தான். அந்த டாப்பிங்ஸ் ஆட் பண்றதை வச்சுதான் அதோட டேஸ்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சீஸா இருக்கட்டும், மஷ்ரூம் எல்லாம் ஸ்பெஷல் டாப்பிங்ஸா கொடுத்து ஏகப்பட்ட ஒரு டெக்கரேட் பண்ணிருக்காங்க இந்த தோசையை. ஸோ நீங்க பாண்டிச்சேரிக்கு வந்தீங்கன்னா அண்ணா சாலையில இருக்கிற நம்ம அபிராமி ரெசிடென்சி ஹோட்டலுக்கு வந்து இந்த பிஸா தோசையை டேஸ்ட் பண்ணாம போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா you will miss something. கண்டிப்பா நீங்க பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா வாங்க, பிஸா தோசையை என்ஜாய் பண்ணுங்க.